வணக்கம் நண்பர்களே. 60 வயது கடந்த பிறகு உடல் பலம் குறைவது, மூட்டு வலி, நடை சிரமம், சோர்வு, சமநிலை பிரச்சனை போன்றவை பலருக்கும் ஏற்படுகிறது. ஆனால் வயது அதிகரிப்பது இயல்பான விஷயம் என்றாலும் உடல் பலவீனமாவது கட்டாயம் கிடையாது. உலகம் முழுவதும் நடைபெற்ற பல ஆய்வுகள் தினமும் சில எளிய உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்தால் 60, 70, 80 வயதிலையும் கூட நல்லா உடல் வலிமையுடன் சுறுசுறுப்பாக வாழ முடியும் என்று கூறுகின்றன. இன்னைக்கு வீடியோல 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தினமும் செய்ய வேண்டிய 4 முக்கியமான உடற்பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பயிற்சிகள் கால்களை பலமாக்கும், விழும் அபாயத்தை குறைக்கும், இதயத்தை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், மூட்டு இயக்கத்தை அதிகரிக்கும், ஆயுளை நீட்டிக்க உதவும். வீடியோவா முழுமையா பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா, சேர்ல உட்கார்ந்து எந்திரிக்க போறக்கூடிய ஒரு உடற்பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதற்கு நீங்க வீட்டிலேயே இருந்து எளிமையா பண்ணலாம். இதற்காக நீங்க ஜிம்முக்கு போகணும், கஷ்டப்பட்டு நீங்க வாக்கிங் போகணும் அப்படிங்கிறதே தேவையில்லை. நம்ம பார்க்கக்கூடிய இந்த 4 உடற்பயிற்சியுமே வீட்டில் இருந்து எளிமையா பாதுகாப்பாக செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ வயதானவர்கள் வெளியில போறதுக்கே சிலர் வந்து தனியா போறதுக்கே பயப்படுவாங்க. வாக்கிங் போனா கூட நடக்கும்போது மயக்கம் வந்துடும், தடுமாறிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு 4 உடற்பயிற்சி. இது வீட்டில இருந்தே செய்யக்கூடிய உடற்பயிற்சி. ஸோ அதில் முதலாவது பார்க்கக்கூடியது, சேர்ல உட்கார்ந்து எந்திரிக்க போறீங்க. 60 வயசுக்கு பிறகு கால் தசைகள் வேகமாகவே பலவீனம் அடையுது. இதனால படிக்கட்டில் ஏற முடியாது, இறங்க முடியாது. நாற்காலியில இருந்து எந்திரிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும், உட்கார்றதுக்கும் சிரமமா இருக்கும், சமநிலை குறைந்திருக்கும். இதை தடுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸசைஸை பண்ண போறோம். ஸோ இதுக்கு தேவையானது வெறும் நாற்காலி மட்டும்தான். ஆனால் ஒரு நல்ல நாற்காலியை எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் மெதுவாகவே உட்காரணும், மெதுவாகவே எந்திரிக்கணும். இதுதான் உடற்பயிற்சி. ஸோ நீங்கள் முதல் 2 நாட்கள் வந்து உங்களுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னா நீங்கள் நாற்காலியை கையால் பிடிச்சுக்கிட்டே எந்திரிங்க, பிடிச்சுக்கிட்டே உட்காருங்க. ஆனால் நாட்கள் போக போக கைகளை பிடிக்காம தான் எந்திரிச்சு நிற்கணும், உட்காரணும். அதுதான் உடற்பயிற்சி. ஸோ கைகளை பிடிக்காம நீங்கள் எப்போ எந்திரிச்சு நிற்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இந்த உடற்பயிற்சி வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நாட்கள் போக போக ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கைகளை பிடிக்காமலே இந்த நாற்காலியில் உட்காரணும், எந்திரிக்கணும். ஸோ மீண்டும் உட்காரணும், எந்திரிக்கணும். ஆனால் மெதுவாகவே செய்யுங்க. ஆரம்பத்தில் 10 முறை செய்கிறீங்கன்னா நாட்கள் போக போக 15 முறை, 20 முறை அப்படின்னு செய்கிறீங்க. அடுத்து 3 சுற்றுகளாக செய்யுங்க. ஒரு சுற்று அப்படின்னா 10 முறை, ஒரு செட் அப்படின்னா 10 முறை, இன்னொரு செட் அப்படின்னா 20 முறை, அந்த மாதிரி 3 செட்டாக நீங்கள் செய்யுங்க. ஸோ இந்த உடற்பயிற்சி செய்கிறதுனால என்ன நன்மை உங்களுக்கு கிடைக்கும்னா, தொடை தசைகள் வந்து வலுவாக்கப்படும், முழங்கால்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு அதிகரிக்கும், விழுந்துருவீங்க அப்படிங்கிற அந்த அபாயம் வந்து குறைஞ்சிரும். தினசரி வேலைகளை எளிமையாக நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. படிக்கட்டில் ஏறுறது இறங்குறது எளிமையாயிரும், பாத்ரூமில் உட்கார்றது எந்திரிக்கிறது எளிமையாயிரும், படுக்கை அறையிலிருந்து எந்திரிக்கிறது எளிமையாயிரும். இந்த உடற்பயிற்சி செய்யும் போது கவனிக்க வேண்டிய ஒரு 3 விஷயத்தை பார்த்துடலாம். திடீர்னு எந்திரிக்கக்கூடாது, ஸ்பீடாக செய்யக்கூடாது, மெதுவாக தான் எந்திரிக்கணும், மெதுவாகவே உட்காரணும். முழங்கால்களுக்கு அதிக அழுத்தத்தை வந்து கொடுக்காதீங்க. அதே மாதிரி கூன் போட்டு செய்யக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் உட்கார்ந்து செஞ்சால் தான் உங்களுக்கு பலன் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் உட்காரும் போதே ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் முதுவை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உட்காரணும். அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி என்னன்னா, நேர்கோட்டில் வந்து நடக்கக்கூடிய பயிற்சி தான். இதை ஹீல் டு டோய் வாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம கோயில்களெல்லாம் ஹிந்துஸ் வந்து அடிப்பிரதேசம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த உடற்பயிற்சி தான் இது. நம்மளுடைய முன்னோர்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அடிக்கடி கோயிலுக்கு போய் இந்த அடிப்பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை சுற்றி 3 ரவுண்டு வருவாங்க. ஸோ அதுக்கான ரீசனை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ஹீல் டு டோய் வாக்குன்னு நம்ம இந்த எக்ஸசைஸை சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன நன்மை கிடைக்கும்னா, மூளைக்கும் உடலுக்கும் இடையான அந்த கோஆர்டினேஷன், ஒத்துழைப்பு வந்து அதிகரிக்கும். நடக்கும்போது தடுமாறுவது குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நடக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட், நான் விழுந்துக்க மாட்டீங்க, நான் நல்லா நடந்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கும் இந்த ஒரு உடற்பயிற்சியை செய்யும்போது. ஸோ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கங்க, ஒரு கயிறை கட்டி
கட்டி அந்த கயத்து மேலே நடந்து போகிற மாதிரி நீங்கள் கற்பனை செஞ்சுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களுடைய செவத்துக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு கோடை போட்டு அந்த கோட்டு மேலே நீங்கள் நடக்கலாம். ஸோ ஒரு காலுடைய குதிக்காலை மற்றொரு காலின் விரலுக்கு முன்பாக வச்சு நீங்கள் நடக்கணும். இதை நீங்கள் முன்னோக்கியே நடந்துட்டு போகணும். 10லிருந்து 20 அடிகள் நடக்கணும். ஸோ திருப்பி திருப்பி நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ முதல் டைம் பண்ணும்போது விழுந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தால் நீங்கள் செவற்றை பிடிச்சிக்கிட்டே நடக்கலாம். அடுத்த நாட்கள் போக போக சுவற்றையும் பிடிக்கக்கூடாது, எந்த ஒரு பொருளையுமே பிடிக்காம நீங்களாவே தானாகவே நீங்கள் அடிகள் எடுத்து வைக்கணும். ஸோ இந்த பயிற்சி செய்கிறனால என்ன நன்மைன்னு முன்னாடியே சொல்லிட்டு, அதனால் இந்த உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சின்னா சிங்கிள் லெக் ஸ்டாண்ட் தாங்க. ஒரு காலில் நிற்கக்கூடிய ஒரு பயிற்சி. பலருக்கும் இது சற்று சிரமமாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து செய்தால் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி இதை செய்கிறதுனா, சுவர் இல்லைனா நாற்காலியை அருகில் போட்டுட்டு நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு முதல்ல செய்யலாம். அடுத்த நாட்கள் போக போக அதை பிடிக்காமல் செய்யணும். ஒரு காலை சற்று உயர்த்தணும். ஒரு காலை சற்று உயர்த்திட்டு அந்த காலை 10 வினாடிகள் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே நிற்கணும். ஸோ இதுதான் உடற்பயிற்சி. இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி அவங்க செய்கிற மாதிரி நீங்களும் செய்யணும். அடுத்து மறுபடியும் கால்களை மாற்றி மறுபடியும் செய்யணும். ஸோ நீங்கள் முதல்ல ஒரு வாரம் செய்யும் பொழுது 10 வினாடிகள் உங்களுடைய கால்களை அப்படியே மடக்கி வச்சுருங்க. அடுத்த நாட்கள் போக போக 20 வினாடி 30 வினாடி வரைக்கும் நீங்கள் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உடற்பயிற்சி செய்கிறதுனால என்ன நன்மைனா, சமநிலை திறன் அதிகரிக்கும். கணு கால்களுக்கு பலம் கிடைக்கும். விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அபாயம் குறையப்படும். அடுத்து 4வது உடற்பயிற்சி என்னன்னா ஹீல் ரைஸ் உடற்பயிற்சி தான். குதிக்கால்களில் உயர்த்தும் பயிற்சி தான். இது ரொம்ப ரொம்ப எளிமையானது. இது எப்படி நீங்கள் செய்யலாம்னா, நாற்காலியை பிடிச்சுக்கிட்டு செய்யலாம், இல்லை நாற்காலியில் உட்காந்துட்டு கூட செய்யலாம். விரல்களால் நிற்கிறக்கூடிய ஒரு பயிற்சி தான். குதிக்கால்களை மேலே தூக்கிட்டு விரல்களால் நிற்கணும். 2 வினாடிகள் அப்படியே நிற்கணும். பிறகு மெதுவாக உங்களுடைய கால்களை கீழே இறக்கணும். இது எத்தனை முறை செய்யணும்னா 15 முறை நீங்கள் செய்யணும். 3 செட்டாக செய்யணும். ஸோ 15 15 30 45 டைம் நீங்கள் செய்யணும். இப்படி செய்கிறதுனால என்ன நன்மைனா, கால் தசைகள் பலப்படுத்தப்படும். நடக்கக்கூடிய வேகம் மேம்படுத்தப்படும். படிக்கட்டில் ஏறுறது ரொம்பவுமே எளிமையாயிரும். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கடினமாக தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு வாரம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது ரொம்பவுமே சுலபமாயிரும். அடுத்து உங்களுடைய லைஃப் லாங் ஹேபிட்டாக அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இது நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த பயிற்சிகளை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். எந்த டைமில் செய்யலாம் அப்படின்னா, இதை நம்ம காலையிலையும் செய்யலாம், மாலை நேரத்துலையும் செய்யலாம். காலையில் உங்களுக்கு டைம் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு காலையில் பண்ணுங்கள். டைம் இல்லாதவங்க மாலை நேரத்தில் பண்ணுங்கள். ஆனால் சாப்பிட்ட உடனே மட்டும் எந்த ஒரு உடற்பயிற்சியும் செய்ய வேண்டாம். இந்த உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி சிறிதளவு வார்ம் அப் செஞ்சுட்டு தொடங்குறது ரொம்பவே நல்லது. வார்ம் அப்னா என்ன, சும்மா லைட்டாக வாக்கிங், வீட்டுக்குள்ளே நீங்கள் வாக்கிங் போய்க்கலாம். கை கால்களை சுழற்சி பண்ணுறது, கழுத்தை ரொட்டேட் பண்ணுறது, இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு வார்ம் அப் தான். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த உடற்பயிற்சி, இது ஸ்ட்ரென்தனிங் உடற்பயிற்சி, இதை நீங்கள் பண்ணலாம். ஸோ இது கூடவே கூடுதலாக செய்ய வேண்டிய சில விஷயங்களையும் பார்த்துடலாம். தினமும் 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது ரொம்பவே நல்லது. நடக்க முடியும்னால அப்படின்னா நல்லா நீங்கள் நடங்க. இல்லை எனக்கு நடக்க முடியாது, எனக்கு ரொம்ப முட்டு வலியாக இருக்குது அப்படின்னா மெதுவாக ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் நாட்கள் போக போக 20 முதல் 30 நிமிடம் வரைக்கும் கூட நீங்கள் நடக்கலாம். இது கூடவே ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தண்ணி 2லிருந்து 3 லிட்டர் கம்பல்சரி குடிச்சிருங்க. அடுத்து உணவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது அந்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். என்ன உணவுனா, புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அதாவது புரோட்டீன் ரிச்சாக இருக்கக்கூடிய உணவுகள். அது என்னென்னா உளுந்து, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, முட்டை, சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்றவங்க அதை சாப்பிட்டுக்கிறங்க. வெஜ்ஜு சாப்பிட்றவங்க பாசிப்பயிறு, உளுந்து, கொண்டைப்பயிறு இதை சாப்பிட்டுக்கிறங்க. ராஜ்மா இது. ஸோ இது எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, புரதம் அதிகமாக இருக்குது. அடுத்து கால்சியம் நிறைந்த உணவுகள் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அது என்னென்னா பால், தயிர், ராகி, உளுந்து, இது முருங்கைக்கீரை, இது எல்லாத்துலேயுமே கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த உணவுகளையும் நம்ம கண்டிப்பாக டெய்லி ஒரு புரோட்டீன் கால்சியம் எடுத்துக்கிறணும். அடுத்து
விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் காலையில் சூரிய ஒளியில் 15 நிமிடம் இல்லைனா 10 நிமிடம் நீங்கள் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். இல்லைனா யோகா பண்ணலாம். ஸோ மூச்சு பயிற்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணணும். அடுத்து நல்ல கொழுப்புகள் வந்து தேவைங்க உடலுக்கு. நல்ல கொழுப்புக்கு நீங்கள் பாதாம் இல்லைனா வேர்க்கடலை, வால்நட் ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறலாம். மாற்றி மாற்றி கூட எடுத்துக்கிறலாம். நல்ல கொழுப்பு நம்மளுடைய இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதாம் வாங்க முடியாதவர்கள் வேர்க்கடலையை வாங்கி எடுத்துக்கலாம். 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. கண்டிப்பாக வேர்க்கடலையை பயன்படுத்துங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா தூக்கம். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடற்பயிற்சி பண்ணிட்ட உடலுக்கு உணவு, தண்ணி, அடுத்து தூக்கம் கண்டிப்பாக கொடுக்கணும். உடல் வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைமில் ரிப்பேர் மோடுக்கு போகிறது. ரிப்பேர் வேலைகள் எல்லாமே நம்ம தூங்குற நேரத்தில் தான் நடக்கும். அதனால் தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தூங்குறது வந்து 7லேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி எல்லாருமே தூங்கணும். ஸோ தூங்குனாதான் பல நோய்கள் நம்மளுக்கு வராது. தூங்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அது பல நோய்கள் வர்றதுக்கு அது வழிவகுக்கும். ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய வயதானவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். ஸோ தூக்கம் நல்லா வரணும்னா நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் 1 கிளாஸ் வெதுவெதுப்பான பாலில் சிறிதளவு ஏலக்காய், மஞ்சள், பாதாம் கூட நீங்கள் போட்டுக்கிறலாம். ஸோ இதெல்லாம் போட்டு நீங்கள் தட்டி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த பாலை குடிக்கும்போது நல்ல ஒரு தூக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். நண்பர்களே, நம்ம சொன்ன இந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருப்பீங்க. 100 வயது வரைக்கும் நோயின்றி வாழ்கிறதுக்கு நம்ம சொன்ன டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 100 வயதை தாண்டியும் வாழலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.